إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم اغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين اللهم علمني القرآن العظيم تأويله ونصائحه وفوائده والقول البليغ وفصل الخطاب ربي يسر ولا تعسر وتمم بالخير கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்று மக்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி, பொருளாதாரத்தை நோக்கி, உலக வாழ்க்கையின் இன்பங்களை நோக்கி, தேவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களாகிய நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கத்தை நோக்கி ஓடி வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, குர்ஆனுக்காக, சுன்னாவிற்காக, குர்ஆன் சுன்னாவுடைய இல்முக்காக ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹுடைய அருள் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். இறை தூதர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நான் நன்மை செய்ய முடியாது அல்லாஹுவை கொண்டே தவிர. நான் எந்த ஒரு நன்மையையும் செய்வதற்கு வாய்ப்பை பெறமாட்டேன் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ், மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்து அதை கற்றுக்கொள்வதற்கு, அதை பற்றி சிந்திப்பதற்கு, இந்த மார்க்கத்திற்காக பணி செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தான். எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், இன்ன பிற அமல்களை செய்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்கள் அல்லாஹுடைய தீன் பரவ வேண்டும், அல்லாஹுடைய தீன் மக்களுடைய வாழ்க்கையிலே உறுதி பெற வேண்டும், மக்கள் தீனை நேசிக்க வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கத்திலே பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த தீனுடைய கல்வி ஒவ்வொரு வீட்டுக்கும், அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தாருக்கு சென்று சேர வேண்டும் என்ற கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு குடும்ப தேவைகளுடைய கவலை நமக்கு இருக்கிறதோ சகோதரர்களே, அந்த அளவு இந்த மார்க்கத்துடைய தேவையை, அவசியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்றால் இல்லை. முஸ்லிம்களுக்கு எப்போது வெற்றி கிடைக்கும்?
முஸ்லிம்கள் எப்போது ஓங்குவார்கள், முஸ்லிம்கள் எப்போது வீரமுடையவர்களாக மாறுவார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த மார்க்கம் முன்னால் இருக்கும் பொழுது, அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை முன்னிலைப்படுத்தும் போது. தீனுக்காகத்தான் நான் என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய வாழ்க்கை, நேரம், உழைப்பு, நான் பிறந்தது இந்த தீனுக்காகத்தான், எனக்கு இந்த தீன் தான் என்று எதுவரை முஸ்லிம்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்களோ, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு பூர்த்தியாகாது, அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு பூர்த்தியாகாது. செல்வத்தால் நமக்கு வெற்றி இல்லை, நம்முடைய பொருளாதார கல்வியில் நாம் உயர்ந்து விடுவதால் நமக்கு வெற்றி இல்லை, ஏன் ஆட்சி அதிகாரத்தில் நாம் உட்கார்ந்து விடுவதாலும் நமக்கு வெற்றி இல்லை. அல்லாஹ்வுடைய தீனை நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக, லட்சியமாக ஆக்காத வரை, சத்தியமாக தீனுடைய உயர்வை கொண்டுதான் என்னுடைய உயர்வு. ஒரு முஸ்லிமுடைய உயர்வு என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாமுடைய கண்ணியத்தை கொண்டுதான். இஸ்லாம் கண்ணியப்படுத்தப்படாத வரை ஒரு முஸ்லிம் ஆட்சியின் நாற்காலியில் உட்கார்ந்து விடுவதால் அவன் கண்ணியத்தை அடைய முடியாது. பல டிகிரிகளை ஒட்டி கொள்வதால் அவன் கண்ணியத்தை அடைந்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை அப்படியே சஹாபாக்களுடைய வாழ்வியலோடு சேர்த்து பாருங்கள். இன்று அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு எந்த செல்வத்தில் குறை வைத்திருக்கிறான் சொல்லுங்கள்? நம்மிடத்தில் ஆட்சி இல்லையா? நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வேண்டுமானால் நமக்கு ஆட்சி இல்லாமல் இருக்கலாம். முஸ்லிம்களிலே அல்லாஹு தஆலா பலருக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறான் உலகத்திலே. இந்த வார ஜும்மாவிலே கூட கூறியிருக்கிறேன், கவனி, பார்த்து பாருங்கள். அவ்வளவு செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உலகமெல்லாம் முஸ்லிம்களுடைய செல்வத்தின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? உலகத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய கண்டுபிடிப்புகள், பொருள்கள், இவையெல்லாம் முஸ்லிம்களால் வாங்கப்படவில்லை என்றால், பயன்படுத்தப்படவில்லை என்றால், அந்த பொருள்களை கண்டுபிடித்தவர்கள், உருவாக்கியவர்கள் எல்லாம் பேங்க்ராப்சி, நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் இல்லையா? இந்த உலகத்தை மறைமுகமாக முஸ்லிம்கள் தான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் எந்த விதமான மிகைப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு என்று தங்களை மார்த்தட்டி கொள்ளக்கூடிய வல்லரசு அதனுடைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தவுடனேயே முஸ்லிம் நாட்டுடைய மன்னர்களிடத்திலே பிச்சை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பிச்சை. எனக்கு நீ $500 பில்லியன் கொடு, எனது நாட்டை நான் மறுசீரமைப்பு கட்ட வேண்டும் என்று. இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? சகோதரர்களே, இன்று முஸ்லிம் நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற இந்தியா போன்ற நம்முடைய நாட்டை போன்ற நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், நாம் நம்முடைய அறிவை, சிந்தனையை மீண்டும் ஒரு முறை கழுவ வேண்டும். மீண்டும் ஒரு முறை
லா புத்த அன் நக்ஸில அஸ்ஹானனா வ உகூலனா. We have to wash our brain, our ideology, our thinking, everything. நம்முடைய அறிவை, சிந்தனையை, நம்முடைய புரிதலை நாம் என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய முதல் வேலை. எப்படி சுத்தம் செய்யறது? நம்முடைய மண்டையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திணிக்க வேண்டும். நீங்கெல்லாம் கேட்பீங்க, இது நான் உங்களுக்காக வேண்டின்னு மட்டும் சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கெல்லாம் அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் உம்மத்தை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறேன், நம்முடைய வருங்கால தலைமுறையை நோக்கி நான் பேசுகிறேன், அவர்களை முன்வைத்து பேசுகிறேன். இந்த உம்மத்திலே, இந்த மஸ்ஜிதிற்கு வெளியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுடைய நிலைமையை பற்றி பேசுகிறேன். இன்று நமக்கு நம்முடைய தீன் பெரியதா அல்லது என்னுடைய உலக தேவை பெரியதா என்றால், சகோதரர்களே, சொல்லால் சொல்வோம் தீன் பெரியது என்று. ஆனால் செயலால் நிரூபிப்போம். செயலால் நிரூபிப்போம் எதை? நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உலகம்தான் பெரியது என்று. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். சூரத்துல் பக்ரால 195வது வசனம். அல் பக்ரால எத்தனாவது வசனம்? 200க்கு 5 கம்மி. 195, 195வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَأَنفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ. இந்த வசனத்தினுடைய பொருள் யார் சொல்வா? யாராவது பொதுமக்கள் யாராவது சொல்லுவீங்களா? புரியுதா? இது ஓதும்போது இதுக்கு இந்த தான் அர்த்தம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது குர்ஆனுடைய தர்ஜுமாவை தொடர்ந்து படித்து பொதுமக்கள் சொல்லணும். குர்ஆன் தர்ஜுமாவை ரெகுலராக வாசிக்கக்கூடிய பொதுமக்கள் யாராவது. அல்லாஹ் பார்க்கக்கூடாது, போனை பார்த்து கிடையாது. وَأَنفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ. சும்மா ட்ரை பண்ணு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவுக்கு நேராக வந்துட்டோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், கவனிங்க, எந்த சூரால சொல்கிறான் தம்பி? எந்த சூரா? சூரத்துல் பக்ரா. அல் பக்ரா எத்தனாவது அத்தியாயம்? 2வது அத்தியாயம். அல் பக்ரா என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? பசுமாடு. கிறிஸ்துவர்களில் பைபிளுடைய அத்தியாயங்களுடைய பேர் வரிசையாக தெரியாத கிறிஸ்துவனே கிடையாது. புரியுதா? நம்ம முஸ்லீம் உம்மத்தில் எத்தனை பேருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 சூறாவுடைய பேரை வரிசையாக சொல்லுங்கன்னு சொன்னால் we are very weak. அந்த சூறாவுக்கு பொருள் கேட்டால், சூறாவுடைய அந்த சொல் பேர் இருக்குல்ல, அல் மாஇதா, அல் அன்ஆம், அல் அஅராஃப், அல் அன்ஃபால், என்ன பொருள்னு கேட்டால் எவ்வளோ வீக்காக இருக்கு பார்த்தீங்களா? அல்லாஹ். அதனால தான் மஸ்ஜிதில் தொடர்ந்து குர்ஆன் வகுப்பு நடக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையாகிவிட்டால் காலையிலிருந்து மாலை வரை வயது அந்த எல்லைக்கு ஏற்ப குர்ஆன் வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனோடு இந்த உம்மத்தை இணைக்க வேண்டும். காலையில் மக்தபில் அலிஃப் பா தா ஓதி கொடுத்து அனுப்புவதால் மஸ்ஜிதுடைய கடமை, மஸ்ஜித் நிர்வாகிகளுடைய பொறுப்பு முடிந்து விடுகிறது என்று யாராவது நினைப்பீர்களேயானால், திரும்ப நான் சொல்ற, உங்க சிந்தனையை கழுவுங்கன்னு சொல்ல, உங்களுடைய இந்த சிந்தனையை மாற்றுங்கள். இல்லை, இந்த குர்ஆனுடைய கருத்தை மண்டையில் புகுத்த வேண்டும்.
ஒவ்வொரு மஸ்ஜிதோடு தொடர்புடைய முஸ்லிம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள் என்று ஒவ்வொருத்தருடைய மண்டையிலும் இந்த குர்ஆனுடைய கருத்தை, குர்ஆனுடைய தஅவாவை, குர்ஆனுடைய ஹிதாயத்தை புகுத்த வேண்டும். அதுவும் ஒரு மஸ்ஜிதுடைய நோக்கங்களில் ஒன்று. மஸ்ஜிதுடைய இமாமுடைய வேலைகளில், செயல்களிலே ஒன்று. மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்புகளிலே ஒன்று. அதை கொண்டுதான் உம்மத் உருவாக்கப்படும். அதை கொண்டுதான் இந்த உம்மத் உறுதி பெறும். குர்ஆனை கொண்டு எழாத வரை இந்த உம்மத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. சரி, விஷயத்துக்கு வாங்க. சூரா அல் பக்ரால 195வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். குர்ஆன்ல எங்கெல்லாம் அன்ஃபிகு என்று வந்திருக்குதோ செலவு செய்யுங்கள் என்ன, வெறும் செலவு கிடையாது, தர்மம். அல்லாஹ்வுடைய பாதையில மறுமையினுடைய நன்மையை எதிர்பார்த்து கொடுத்துருங்க. அன்ஃபிக், செலவு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அர்த்தம். ஆனா என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய பாதை என்றால் என்ன? இமாம்களுடைய இத்திஃபா, ஏகோபித்த முடிவு. முதல் தஃப்சீர், குர்ஆன்ல எங்கெல்லாம் ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லப்படுதோ அது அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யப்படக்கூடிய ஜிஹாத், போர். புரியுதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, முஸ்லிம் உம்மத்தை பாதுகாப்பதற்காக நிகழ்த்தப்படக்கூடிய ஜிஹாத், போர். அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், செலவு செய்யுங்கள். புரியுதா? போர் எதற்காக வேண்டி செய்யப்படுகிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, நிலைநிறுத்துவதற்காக. வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்தும் வ யகூன தீனு லில்லாஹ். அல்லாஹ்வுடைய தீன் உயர்வதற்காக, லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓங்குவதற்காக நீங்கள் போர் செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அந்த மார்க்கம் ஓங்குவதற்காக நீங்கள் தர்மம் செய்து கொண்டே இருங்கள், செலவழித்துக் கொண்டே இருங்கள். وَأَنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ. அத்தஹ்லுகா என்றால் அழிவு, நாசம். தஹ்லுகா என்றால் அழிவு, நாசம், கேடு. சரியா? وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ. உங்கள் கரங்களை அழிவில் போடாதீர்கள். وَأَحْسِنُوا, நீங்கள் மார்க்கத்தை ஒழுங்காக பின்பற்றுங்கள், சரியாக பின்பற்றுங்கள். அஹ்சினு, இஹ்சான், மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான தொடர்பை சரி செய்யுங்கள். இஹ்சான், இந்த மார்க்கத்தில் நீங்க ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்தா போதும் நினைக்காதீங்க. இஹ்சானுடைய தரஜாவை அடையுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நில்லுங்களேன். நம்ம எப்படி, சஹாபாக்கள் எப்படி, நம்ம எப்படி என்றால், துன்யால என்றைக்குமே நம்ம போதும் என்று சொன்னதே கிடையாது. ஆனா துன்யால போதும் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். என்ன செய்யணும்? துன்யால அல்ஹம்துலில்லாஹ் போதும், அல்லாஹ் பரக்கத், யா அல்லாஹ் எனக்கு இதுல பரக்கத். துஆல எப்படி வருது? வபாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா, யா அல்லாஹ் கொடுத்ததில் எங்களுக்கு பரக்கத்து கொடு. அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ், நீ கொடுத்ததுல எங்களுக்கு பரக்கத்து கொடு. பிறரை விற்று எங்களை தேவையற்றவர்களாக ஆக்கி வஅக்னினா பிஃபத்லிக அம்மன் சிவா. புரியுதா? யா அல்லாஹ் என்ன பெரிய பணக்காரனாக்கு. அப்படி எங்கேயாவது துவா இருக்கா? சொல்லுங்க, அப்படி எங்கேயாவது துவா இருக்கா? ஆனா நம்ம கேட்கிற துவாவுடைய மொத்த கூட்டி கழிச்சு பார்த்தா அதுதான் இருக்கும். துவா எப்படி இருக்கிறது? ரப்பி ஜஅல்னி லக, ரப்பி ஜஅல்னி லக ذكارன் லக ஷக்காரன் லக ரஹாபன் லக முத்வாஅன் இலைக முஹ்பிதன் முனீபன் அவ்வாஹா. துவா இப்படி இருக்கு.
யா அல்லாஹ், என்னை அதிகம் திக்ர் செய்யக்கூடியவனாக, உன்னை அதிகம் பயந்தவனாக, உனக்கு அதிகம் கீழ்ப்படிந்தவனாக, உனக்கு அதிகம் கட்டுப்படக்கூடியவனாக, உன்னை அதிகம் முன்னோக்கியவனாக, உன்னை நோக்கி ஓடோடி வரக்கூடியவனாக என்னை ஆக்கி வை. துஆ எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. நம்ம இதை கேட்கிறோமா? இப்படி கேட்கிறோமா? யா அல்லாஹ், நான் அதிகமா தொழணும், அதிகமா குர்ஆன் ஓதணும். ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கு, அழகிய முறையில் தொழுவதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கேட்க சொன்னாங்க. நம்ம எதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? துன்யாவை தான் ரொம்ப அக்கறையா கேட்கணும். தீனை கேட்கலன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? தீனை கேட்கவில்லை என்று நாம் சொல்லவில்லை. துன்யாவை அக்கறையோட கேட்கிறோம், ஆர்வத்தோட கேட்கிறோம். தீனை கேட்கிறோம், தீனை கேட்கிறோம். அப்ப துன்யாவில போதும் என்று போதுமாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் நாமோ துன்யாவிலே அதிகத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். தீன்ல போதும் என்று இருக்கலாமா? சொல்லுங்க. இதுவே எனக்கு பெருசு, தீன்ல இது நான் தொழுவது பெருசு, போதும் அப்படின்னு இருக்கலாமா? சொல்லுங்க. தீன்ல அல்லாஹ் சொல்றான், வஸ்தபிகுல் கைராத் وسابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض. முன்னாடி வந்து عرضها كعرض السماء. சொர்க்கத்தை நோக்கி போட்டி போட்டு முந்துங்கள், போட்டி போட்டு வேகமாக ஓடுங்கள். ففروا إلى الله, அல்லாஹ்வை நோக்கி விரண்டடித்து ஓடிவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலமாக்கள் சொல்வாங்க, துன்யாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கி. நடந்து போய் ரிஸ்கை தேடுங்கடான்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி போய் ரிஸ்கை தேடும்போது நடந்து போகிறோம். நம்ம ரிஸ்கை தேடும் பொழுது ஓடி போறோம். இபாதத்தை பார்க்கலாம், போதும், இதுவே போதும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப இந்த 195வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅஹ்சினு, நீங்கள் தீனிலே இஹ்சானுடைய தரஜாவை அடையுங்கள். புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சித்திக் தான், சித்திகாகத்தான் நம்ம ஆக முடியாதே தவிர சித்திகாக ஆகலாம். புரியுதா இல்லையா? புரியல? யாருக்கு புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன வார்த்தையை கரெக்டாக ரிப்பீட் பண்ணுங்க. நான் சொன்ன வார்த்தையை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யாரு? எப்படிப்பட்ட சித்திக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த சித்திக். அவர் சித்திக்குகளுக்கு தலைவர், முன்னோடி, முதல் சித்திக், நபிமார்களுக்கு அடுத்து. அப்படிப்பட்ட சித்திக்காக நம்ம ஆக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சித்திக்காக நம்ம ஆக முடியாது. ஆனா அந்த சித்திக்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, சித்திகூன், புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்றாங்க, நிறைய இடத்துல சொல்றான், உமை யுத்தில்லாஹ வ ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன நஅமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். புரியுதுங்களா? அபூபக்கராகத்தான் நம்ம ஆக முடியாதே தவிர சித்திக்காக ஆக முடியும். எப்படி ஆக முடியும்? கண்டிப்பா சித்திக்காக ஆக முடியும். அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். உமரை போன்று நீதவானாக நம்ம ஆக முடியாது, ஆனால் நீதவானாக ஆக முடியும். உமருடைய வழியில போக முடியும். எப்படி போக முடியும்? ரலியல்லாஹு அன்ஹு. உமராக நம்ம மாற முடியாது, ஆனா எப்படி போகலாம்? உமருடைய வழியில போகலாம், உமரை பின்பற்றலாம். உஸ்மானாக நம்ம மாற முடியாது, ரலியல்லாஹு அன்ஹு, ஆனா எப்படி மாறலாம்? உஸ்மானுடைய வழியில போலாம். அப்படியே இப்போ உஸ்மான் வந்து ரலியல்லாஹு அன்ஹு 100ல இருக்கிறாருன்னு சொன்னா, நம்ம 1ல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஸ்பீடு
அப்படியே ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். க்ளோஸா போய் அவருக்கு முன்னாடி அவருக்கு பின்னாடி போய் நிக்கலாம். நம்ம அவரை ஓவர்டேக் பண்ண முடியாது. we cannot overtake சஹாபா. புரியுதா? சஹாபத்து ரசூல் நம்ம என்ன செய்ய முடியாது, ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்க, ஓவர்டேக் பண்ண முடியாது. அவங்களோட போய் பின்னாடி சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பின்னாடி நானு, உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன். அல்லாஹ். கடைசியில நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்ன மிச்சம் இருக்கும்? அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தாங்க, நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் மறுமையில பார்க்கறதுக்கு அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யும். அல்லாஹ்வுடைய அவங்களுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கும். சஹாபாக்களுடைய காலத்துல தான் நம்ம வாழல, ஆனா அவங்களுடைய வரலாறு நமக்கு முன்னாடி இருக்கு. அவங்க எப்படி தீனுக்கு செஞ்சாங்க, எப்படி தீனை முன்னிலைப்படுத்துறாங்க எல்லாம் இருக்கு. ஒரு சஹாபியை பார்த்தா என்ன நமக்கு கிடைக்குமோ அதெல்லாம் நமக்கு பதியப்பட்டுருச்சு. அதான் நம்முடைய மார்க்கத்துடைய ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு. புரியுதா இல்லையா? அப்ப தீன்ல எனக்கு இவ்வளவு போதும் என்று நம்ம உட்காரவே கூடாது. இந்த தீன்ல முன்னேறி கொண்டே இருங்கள், இந்த தீனில் முன்னேறி கொண்டே இருங்கள். இஹ்சானுடைய தரஜாக்கு வரணும். ஹதீஸ் ஜிப்ரீல் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஜிப்ரீல் கேட்கிறாங்க அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலுல்லாஹ் இஸ்லாமை பத்தி சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஈமானை பற்றி சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் இஹ்சானை பற்றி சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். இஹ்சானுடைய தரஜா என்னன்னு சொன்னா அவ்வளவுதான், அல்லாஹ் தான், வேற எதுவுமே மண்டையில இருக்காது. தொழுகைக்கு வெளியில அல்லாஹு தஆலா நம்முடைய சிந்தனையில ஏறினாதான் தொழுகையில அல்லாஹு அக்பர் சொல்லும் பொழுது நம்ம சிந்தனைக்கு அல்லாஹ் வருவோம். புரிஞ்சா இல்லையா? நீங்க தொழுகைக்கு வெளியில சிந்தனையில அல்லாஹ் அல்லாதவரை உட்கார வைத்திருந்தா கடைசியில இங்க தக்பீர் கட்டோன்னு இதுதான் ஞாபகம் வரும். அந்த துன்யா தான் ஞாபகம் வரும். இந்த துன்யா, எந்த துன்யா இந்த நம்முடைய அறிவுல மண்டையில சிந்தனையில ஆசையில ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சிருந்தோமா இல்லையா? எதை நம்ம முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோமோ அதுதான் எப்ப வரும்? தக்பீர் கட்டணவன வரும், சுஜூதுக்கு போனவன வரும். அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ். உலமாக்கள் சொல்வாங்க, முன்னோர்கள், ஓ கல்புல என்ன இருக்கு என்று தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி உனக்கு எது ஞாபகம் வருதோ அதை வச்சு முடிவு பண்ணிக்கம்மா. எப்படி? தக்பீர் கட்டினோட உனக்கு எது ஞாபகம் வருதோ அதை வச்சு முடிவு பண்ணிக்க. ஓ கல்புல என்னதை நீ வைத்திருக்கிறாய், எதை நீ வைத்திருக்கிறாய் என்று. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம். அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ்வை மட்டுமே நினைத்தவர்களாக வேறு எதையும், எந்த கன்றாவியையும் எந்த குப்பையையும் நினைக்காமல் 2 ரக்காத்து தக்பீர் கட்டதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஒரு சின்ன சூறாவை ஓதி கூட, வெறும் 3 தஸ்பீஹை செய்து கூட நம்மளால தொழுக முடியுதா? இப்படி வெறும் 3 தஸ்பீஹ் செய்றீங்க, சின்ன சூறா ஓதுறீங்க, 2 ரக்காத்து தக்பீர் கட்டதிலிருந்து நான் எனது ரப்பை தவிர எதையும் நினைக்கவில்லை, சொர்க்கத்தை தவிர எதையும் நினைக்கவில்லை, நரகத்தை தவிர எதையும் நினைக்கவில்லை, என்னுடைய மௌத்தை தவிர எதையும் நினைக்கவில்லை. 2 ரக்காத்து தொழுது முடிக்க முடியுதா? அந்த பயிற்சி எடுத்துக்கிறோமா? தக்பீர் கட்டினவுடனே இமாமோட எப்படா இமாமு தொழுகையை முடிப்பாருங்கிற எதிர்பார்ப்புல தான் இருக்கும். சொல்லு, சில பேருக்கு இமாம் அல்லாஹ் அக்பர் சொன்னது தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னது தெரியும். இந்த 2த்துக்கு இடையில எங்க இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? அல்லாஹ் அக்பர் சொன்னது தெரியும், அதுக்கப்புறமா சலாம் கொடுத்தது தெரியும். இந்த எப்படின்னு சொன்னா, இந்த ரயில் இன்ஜின் இருக்கு பாருங்க, ரயில் இன்ஜின் பின்னாடி டப்பாவை மாட்டிடுவாங்க. டப்பாவை என்ன சொல்லுவாங்க? போகி, டிப்பா, கேரேஜ் என்ன சொல்லுவாங்க? ரயில் இன்ஜின்ல மாட்டுவாங்களே, கோச்சு, கோச்சு மாட்டிடுவாங்க.
அந்த கோச்சுக்கு ஏதாச்சும் தெரியுமா நம்ம எங்க போறோன்னு? இன்ஜின் போற வழியில சேர்ந்து போய்கிட்டே இருக்கும், அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த கதை தான் நம்ம கதை. இந்த கதை இமாமோட சேர்ந்துட்ட, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவர் குனிஞ்சாரு, குனிகிறோம், எந்திரிக்கிறாரு, போய்கிட்டே இருக்கிறோம். அந்த தொழுகையில நாம் இமாமோட ஜமாத்துல இமாமா அவரை பின்பற்றணும். புரியுதா? இமாம நம்ம பின்பற்றுகிறோம். ஆனா அந்த செயலை நாம் உணர்ந்து செய்ய வேண்டுமா, அல்லது வெறும் இமாமோட சேர்ந்து குனிந்து எந்திரிச்சா மட்டும் நம்ம வேலை முடிஞ்சிருச்சா? கேள்வி புரியுதா? இமாமோட சேர்ந்து நான் குனிஞ்சு எந்திரிச்சுட்டேன், சலாம் கொடுத்துட்டேன். வேணா ஒரு முஃப்திட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் இமாமோட சேர்ந்து தக்பீர் கட்டினேன், குனிந்தேன், எந்திரிச்சேன், என் தொழுகை சரியாகி விட்டதா? தொழுகை சரியாகிருச்சுன்னு தீர்ப்பு வேணா கொடுத்துருவார். தஸ்ஸிஹு ஸலாத்து, உன்னுடைய தொழுகை சரியாகி விடும்னு ஃபத்வா கொடுக்கலாம். துக்பலு ஸலாத்துக், உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று ஃபத்வா கொடுக்க முடியுமா? எதுவரை கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், நீ உன்னுடைய அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய உள்ளச்சம் உள்ளவனாக நீ இருக்கவில்லை என்றால், வகூமு லில்லாஹி கானிதீன், அந்த தொழுகையில் அல்லாஹ்வை நீ பயந்தவனாக, அல்லாஹ்வுக்கு பணிந்தவனாக இல்லை என்றால், யதுஊனனா ரகபன் வ ரஹபா, அல்லாஹ்வுடைய ஆசையும் அல்லாஹ்வுடைய அச்சமும் உனக்கு அந்த தொழுகையில் மிகுத்திருக்கவில்லை என்றால் எப்படி அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும்? எப்படி அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா திரும்பி பார்ப்பான்? சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப இந்த 195வது வசனத்துல 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். எத்தனை விஷயங்களை சொல்றான் சொல்லுங்க? 3 விஷயங்கள். முதலாவது விஷயம் என்ன? அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொண்டே இருக்கு. ஒரு தடவை கிடையாது. எப்படி ரமதான் முடிச்ச உடனே தர்மத்தை நிப்பாட்டிடலாமா? ரமதான் முடிச்ச உடனே தர்மத்தை நிப்பாட்டிடலாமா? இன்றைக்கு தர்மம் கொடுத்தீங்க, நாளைக்கு தர்மம் கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுத்துக்கிட்டே இருக்கணும், முடிந்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இன்ஃபாக், செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தர்மம் கொடுத்துக் கொண்டே இருக்கும். ஃபீ சபீலில்லாஹ். இப்ப சஹாபாக்களால தீன் பரவுச்சு, நம்மளால தீன் பரவுச்சா? ஏன் என்றால் நல்ல கவனிங்க, 3 விஷயம் அல்லது 4 விஷயம் சொல்றேன். ஒன்று, சஹாபாக்கள், நல்ல கவனிங்க, திரும்ப சொல்ற, நல்ல கவனிங்க, ரப்பி ஜித்னி இல்மா. எந்த ஒரு சஹாபியுர் ரசூலும், எந்த ஒரு சஹாபியுர் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை, டைம், நேரம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய நாலேஜ், அறிவு, திறமை, புரியுதா, தன்னுடைய காசு, செல்வம், பணம், திர்ஹம், தீனார், தன்னுடைய எஃபர்ட், உடல் உழைப்பு, முயற்சி, இந்த 4ஐயும் கவனிங்க ப்ளீஸ், இந்த 4ஐயும் தனக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ தன்னுடைய வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ அல்லாஹ்வுடைய தீனை விட அதிகம் செலவு செய்தார், கொடுத்தார் என்று இருக்கார். அல்லாஹ்வுடைய தீனுக்கு தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய செல்வத்தை எவ்வளவு கொடுத்தாரோ அதிலிருந்து ஒரு சில பகுதியைத்தான் அவர் தனக்கு, தனது குடும்பத்துக்கு, தன்னுடைய துன்யாவுக்கு கொடுத்தார். அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்தான் அவர்களுக்கு. புரியுதா? இன்றைக்கு நம்மில் யாராவது இப்படி சேலஞ்ச் பண்ண முடியுமா? நான் என் மார்க்கத்துக்கு, நான் சொல்லுங்க, நான் என் மார்க்கத்துக்கு
என் குடும்பத்துக்கு கொடுக்கறத விட நேரம் அதிகமாக கொடுக்கிறார். நான் இந்த மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக, பரவ வேண்டும் என்பதற்காக, இஸ்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக, மக்கள் இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்பதற்காக எனது குடும்பத்துக்கு நான் செலவு செய்வதை விட இஸ்லாமுக்கு நான் அதிகம் செலவு செய்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? பாய்மார்களா ஜக்காத்தே கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் பாய். இன்னைக்கு எப்படிப்பட்ட பாயா இருக்கிறான்? டேய், கல்யாணத்துக்கு கோடியிலையும் லட்சத்திலையும் செலவு பண்றிய, ஜக்காத்து கொடுத்தியா முதல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? சூடு சொரண அறிவு இல்ல? புரியுதா? ஒரு சாதாரண செல்வந்தர் கல்யாணத்தில் எப்படி செலவு செய்யறாரு? அந்த செலவு செய்யக்கூடிய செல்வந்தர் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் கண்டிப்பா நல்லவர்கள், அல்லாஹ் கண்டிப்பா இந்த பூமியில வச்சிருப்பான், அதனாலதான் அல்லாஹ்வுடைய அதாபு கொஞ்சமாவது நிறுத்தப்படுகிறது. பொதுவான நிலைமையை சொல்கிறேன், பொதுவான நிலைமையை சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப எப்படிங்க தீன் உயரும்? அப்ப நம்ம எல்லாம் எந்த வகையான முஸ்லிம்ங்க? திரும்ப 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 குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு அத்தியாயத்துல சதக்காவை பற்றி, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதை பற்றி சொல்லாம இருக்காங்க. சூரா பக்ராவை எடுத்துக்கிட்டா பக்கம் பக்கமா அல்லாஹ் சொல்றான். எந்த ஒரு பாகத்திலையும் சதக்காவை பத்தி, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதை பத்தி அல்லாஹ் சொல்லாம இல்லவே இல்லையா? وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا. நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்ன செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்ன ஒன்று இருக்கு. முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு உணவளிப்பது, வறியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பது, இது ஒன்று. இன்னொரு தர்மம் இருக்கு. இஸ்லாம் போய் ரீச் ஆகணும். என்ன ஆகணும்? இஸ்லாம் போய் சேரணும். இஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகணும், உறுதியாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? தாவா, அல்லாஹ்வுடைய பாதை, மக்களை அழைப்பது, அந்த தாவாவுக்கு செலவு செய்யறது, அந்த தாவாவை செய்யணும், அதுக்கு செலவும் செய்யணும். எப்படி அந்த தாவாவை சொல்லுங்க? செய்யணும், அதற்கு செலவு செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தாவா செய்யணும், தாவா செய்யக்கூடியவங்களோட சேரணும், களத்திலையும் போகணும். அடுத்து என்ன செய்யணும்? அதுக்கு செலவு செய்யணும். இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம என்ன செய்யறோம்? அது செலவு செய்யறதுலாம் லட்சாதிபதி கோடீஸ்வரர்களுடைய வேலைங்க. நானே 100க்கும் 1000க்கும் பக்கீரா இருக்கிற மிஸ்கின்னு நான் என்னத்துங்க கொடுக்க? நினைக்காதுங்க, அப்படி நினைக்காதுங்க. அப்படி உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்கா? 5 ரூபாய் எடுத்து வைங்க, ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தாவாவுக்காக. ஒன்னு தாவா, ரெண்டாவது தாலீம். ஒன்னு தாவா, இன்னொன்னு என்ன சொல்லுங்க? தாலீம். தாவாவுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, தாலீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. தாவாவுக்கு செலவு செய்யுங்க, தாலீமுக்கு செலவு செய்யுங்க. 5 ரூபாய் எடுத்து வைங்க. எவ்ரிடே 5 ரூபாய் எடுத்து வைக்க முடியலையா? பிரச்சனை இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து வைங்க. 4 வாரத்துக்கு 20 ரூபா ஆச்சு. 4 வாரத்துக்கு 20 ரூபா ஆச்சு. தாவா ஃபண்ட். அந்த 20 ரூபா ஒரு 100 பேர் சேர்ந்தா எவ்வளவு ஆயிடும்? அந்த 20 ரூபா எவ்வளவு ஆயிடும்? 2000 ரூபா ஆச்சு. சுப்ஹானல்லாஹ். ஒரு மாசத்துல இந்த 2000 ரூபாயை வச்சு 2000 பேப்லெட் எடுத்து 2000 பேருக்கு கொடுத்துடலாம். பார்த்தீங்களா? புரியுதா இல்லையா? சரி, ஒரு முஹல்லால 200 பேர் இருக்கும். இதே 20 ரூபா 4000 ரூபாய் ஆச்சு. ஒரு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரருக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு அவருக்கு அரிசியும் பருப்பும் வாங்கி கொடுத்துடலாம். முடியுமா? முடியாதா? இதுதான் தீனுக்கு செலவு செய்யறது, ஃபீ சபீலில்லாஹ் செலவு செய்யறது. புரியுதா உங்களுக்கு? அதாவது நல்ல கவனிங்க. பொதுவா ஏழைக்கு உணவளிக்கிறது ஒன்று இருக்கு. இன்னொரு செலவு செய்தல் என்றால் என்ன?
எதை கொண்டு இஸ்லாம் பரவுமோ, பாதுகாக்கப்படுமோ, உதவி உறுதி பெறுமோ அதுக்கு செலவு செய்யணும். புரியுதா? ரெண்டு வித்தியாசம், ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்க உங்க உறவுகளுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க தர்மம், அல்ஹம்துலில்லாஹ், பெரிய நன்மை. புரியுதா? இன்னொன்னு இருக்கு, அது என்ன? ஒரு இஸ்லாமிற்கு வந்தவருக்கு நீங்கள் உதவுவது, கொடுப்பது. அதனால் அவருடைய இஸ்லாம் பாதுகாக்கப்படுகிறது, பலப்படுகிறது, அவருடைய ஈமான் உறுதி பெறுகிறது. இன்னொருத்தர் முஸ்லிம்களுடன் அப்படி அட்டாச்மெண்டா இருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கிறது, கொடுத்து கொடுத்து சேர்ந்து ஜாயிண்டா நிற்கிறது. அவர் وَالْمُؤَلَّفَةِ قُلُوبُهُمْ إِنَّمَا الصَّدَقَاتُ لِلْفُقَرَاءِ وَالْمَسَاكِينِ وَالْعَامِلِينَ عَلَيْهَا وَالْمُؤَلَّفَةِ قُلُوبُهُمْ وَالْغَارِمِينَ وَفِي سَبِيلِ اللَّهِ وَابْنِ السَّبِيلِ فَرِيضَةً مِنَ اللَّهِ. அல்லாஹ் எதுக்கு சும்மா சொல்வானா ரப்புல் ஆலமீன்? புரியுதா உங்களுக்கு? சரி, وَأَنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்வது. என்ன அர்த்தம்? இந்த தீன் பரவணும், இந்த தீன் பாதுகாக்கப்படணும், இந்த தீன் உறுதி பெற வேண்டும், ஸ்ட்ராங் ஆகும். பள்ளியில பிள்ளைங்க படிக்கிறாங்க, வர்றாங்க, நான் கேட்கிறேன், 50 மாணவர்கள் படிக்கிறாங்க, உஸ்தாத் எத்தனை பேருங்க? பீகார்ல இருந்து வந்து ஒருத்தர் உட்காந்து ஓதி கொடுக்கிறாரு, அல்லது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆலிம்சா உட்காந்து ஓதி கொடுத்து இருக்கிறாரு. 50 பேருக்கு எவ்வளவு நேரம் ஓதி கொடுக்கிறாரு? 5ல இருந்து 6 மணி வரைக்கும், அல்லது 6ல இருந்து 7 வரைக்கும். எங்கேயாவது சிந்திச்சு பார்த்தோமா நம்ம? ஒரு மணி நேரத்துல 50 பேருக்கு ஒரு ஆலிம்சா எப்படியே சொல்லிக் கொடுக்க முடியும்? எங்கேயாவது நம்ம கமிட்டி போட்டு மண்டையில யோசிச்சு பார்த்தோமா? சிந்திச்சு பார்த்தோமா? என்னத்தை சொல்லிக் கொடுத்துட முடியாது ஒரு மணி நேரத்துல? 4 வார்த்தை, நீ போ, நீ வா. ஒரு மாணவனுக்கு 1 நிமிஷம் வச்சா கூட என்ன ஆயிடுச்சு? 50 நிமிஷம் ஆச்சுங்க. ஒரு நிமிஷத்துல என்னங்க சொல்லிக் கொடுக்க முடியும்? தாலீமை பத்தி சிந்திக்கும். ஏன்? அதுக்காக நம்ம செலவு செஞ்சோம்னா சிந்திச்சிருக்கும். வேற வழி இல்லை, சொல்ல முடியாது, எங்க நிர்வாகத்தால செலவழிக்க முடியாது, செலவழிச்சு ஆகணும். என்ன செய்யணும்? நம்முடைய பாக்கெட்ல இருந்து அடுத்து அதிகப்படியா எடுக்கணும். இப்ப என்ன பிரச்சனை? ஒரு ஆலிம்சாக்கே சம்பளம் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? முடியும், மனசு இல்லை. என்ன இல்ல? முடியும், மனசு இல்லை. சரி, ப்ரொஃபஷனலா இமாமா இருக்கிற ஒருத்தர், அவரால் ட்ரைனிங் கொடுத்து ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்ச பையனை, இந்த உனக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 1000 ரூபாய், அவனை உருவாக்கி அவன் கையில ஒரு 10 மாணவர்களை கொடுத்தா முடியுமா? முடியாதா? சொல்லுங்க பாருங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு +2 படிச்ச மாணவனுக்கு ஸ்பெஷலா 3 மாசம் குர்ஆன் ட்ரைனிங் கொடுத்தா அவன் குர்ஆனுடைய டீச்சர் ஆயிடுவான். அவன் எப்படி வருவான்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருங்க, சந்தோஷமா வருவான். நீங்க என்ன செய்றீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே ஃப்ரீயா வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. எல்லாருமே என்ன பை? எப்படி முடியுங்க அது? ஒரு கூட்டம் தனது செல்வத்தை செலவு செய்ய வேண்டும், வறியவர்களின் ஒரு கூட்டம், தேவை உள்ளவர்களின் ஒரு கூட்டம், அல்லாஹ் தஆலா இந்த தீனுக்காக அவர்களை வேலை வாங்குவார். புரியுதுங்களா இல்லையா? நம்ம நான் சொல்லல இத, ப்ளீஸ் சூரா முஸம்மில் படிச்சு பாருங்க. علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. சூரா அல் முஸம்மில்ல மூமின்களுடைய 3 கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான்.
இந்த சூரா முஸம்மிலுடைய கடைசி வசனம், சரிங்களா, 20வது வசனம். 3 கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு கூட்டம் என்ன செய்வார்கள்? இபாதத்தில் இருப்பார்கள், இபாதத்தில் இருப்பார்கள். ஒரு கூட்டம் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில உலகத்தில பூமியில போய் பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள். ஒரு கூட்டம் என்ன செய்வார்கள்? யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து கொண்டிருப்பார்கள். கவனிங்க நல்லா. முதல் கூட்டம் சொல்றா முழுக்க முழுக்க தீனுக்குன்னு லோக்கல்ல இருப்பாங்க. இரண்டாவது கூட்டம் அல்லாஹ் சொல்றான் அவங்க உலகத்துல பல இடங்களுக்கு போய் என்ன செய்வாங்க? பொருளாதாரத்தை தேடுவாங்க. மூணாவது ஒரு கூட்டத்தை சொல்றான் அவங்க இவங்களும் வெளியில போயிடுவாங்க. ஆனா எதுக்கு? கித்தால் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் போருக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு 3 கூட்டத்தை சொல்றான். இங்க சிந்திச்சு பார்த்தீங்களா நீங்க? அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்க சொல்றான். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு காலையில டீ குடிச்சிட்டு அந்த தலைப்பு செய்தியை உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த போட்டுக்காம பார்த்தீங்களா, அதை தான் பார்த்துக்கிட்டு போயிட்டு மண்டையில ஏற்றிக்கிட்டே போயிட்டு. ஆனா ஃபஜ்ர்ல இமாம் என்னப்பா ஓதுனாரோ அதையாவது சிந்திக்கிறோமா? யாராவது என்னைக்காவது, நான் கேட்கறது கோச்சுக்காதீங்க, ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழுவுறீங்கல்ல, அன்றைக்கு இமாமு ஃபஜ்ர்ல என்ன ஓதுனாரு அப்படின்னு தொழுது முடிச்சுட்டு எடுத்து பார்த்துருக்கீங்களா? அதுல சும்மா வேடிக்கைக்கு ஓதுனாரா? விளையாட்டுக்கு ஓதுனாரா? அன்றைக்கு காலை பொழுதில் நான் எனது நாளை தொடக்கும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இமாமின் நாவின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, நான் அதை எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு போறோம். எதுக்கு அல்லாஹ் சுபுக்கு காலையில வந்தவனே பள்ளிக்கு வாங்கடான்னு கூப்பிடுறான்? சும்மாவா? வெறும் குடிஞ்சு அசைஞ்சிட்டு ஓடி போயிருக்கா? புரியுதா? நான் கேட்கறது தப்பா இருந்தா ஆரம்பிச்சா சொல்றதுலாம் தப்பே சொல்லிடு. ஃபஜ்ர் தொழுக ஒரு செய்தி இல்லாமல் வெறும் சடங்காக குனிவதற்கும் நிமிர்வதற்கும் ஓடி போவதற்குமா? அந்த தொழுகைக்கு மலக்கு வானத்திலிருந்து கீழே இறங்குறாங்க. அல்லாஹ் சொன்னான், இந்த குர்ஆன் ஃபஜ்ருக்கான மஷ்ஹூதா, ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு மலக்கு வராரா? 2 மலக்கு, 2 கூட்டம், ஒன்னு அசருக்கு ஒன்னு ஃபஜ்ருக்கு. அல்லாஹ் செய்தியை கொடுத்து அனுப்புறான், டேய் இந்த செய்தி தான் அவங்களுக்கு சொல்லு. என்னங்க நம்ம எல்லாம் எந்த வகையில மார்க்கத்தோடு நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம்? மார்க்கம் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நமக்கு வைக்கப்பட்ட பெயரை தவிர கர்த்தனாவையும் பெயரையும் எடுத்துட்டா வேற என்னதான் மிஞ்சி இருக்கும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முஃமினீன ஹக்கா, அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முஃமினீன ஹக்கா. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை சொன்னா அவங்க ஊர்ல இருந்து தீன்ல இபாதத்தில் இருப்பாங்க. ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொன்னா அவங்க ஃபீ சபீலில்லாஹ் உயிரை கொடுக்க போயிடுவாங்க. நடுவுல ஒரு கூட்டத்தை சொல்றா என்ன செய்வாங்களா? எதுக்கு அல்லாஹ் அப்படி சொன்னா? செஞ்சு பார்த்தீங்களா? இந்த நடுவுல உள்ள கூட்டம் இந்த 2 கூட்டத்துக்கும் பொறுப்பாளராக இருக்கும். இந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில போய் பொருளாதாரத்தை சம்பாதிச்சாங்கல்ல, அவர்கள் எதற்கு சம்பாதிக்கவில்லை? கோபுரங்கள் கட்டுவதற்காக சம்பாதிக்கவில்லை, எஸ்டேட்டுகள் வாங்குவதற்காக சம்பாதிக்கவில்லை, ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக சம்பாதிக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை தங்களது ஊர்களிலே நிலைநிறுத்தக்கூடியவர்களுக்கு செலவு செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் சம்பாதித்தார்கள். நாளைக்கு மறுமையில போய் நிற்கும் போது அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஏண்டா ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் சாப்பிடுறதுக்கு செலவு பண்ண, அல்லது 1 மணி நேரம் சாப்பிடுறதுக்கு செலவு பண்ண, ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு 6 மணி நேரம் செலவு பண்ண,
வெட்டி கதை பேசுறதுக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணேன். ஒரு துன்யாவை சம்பாதிக்கிறதுக்கு 8 to 10 மணி நேரம் செலவு பண்ணேன். என் தீனுக்குன்னு நீ என்னடா செலவு பண்ண உன் நேரத்தைன்னு கேட்டா, ஒருத்தர் சொன்னான்னு வச்சுங்க, யாரெல்லாம் நான் தொழுதேன்னு எல்லாம் பண்டையிலே போனோம். டே, உன் சொர்க்கத்துக்குன்னு தொழுது கொடுத்துரு, வேற வழி இல்லை. இல்லைன்னா நீ முஸ்லீமா இல்லையே, இல்லைன்னா வேற வழி இல்லை உனக்கு. அது செஞ்ச ஆகணும். என் தீனுக்காக, என் தீன் பரவுவதற்காக. புரியுதுங்களா? இந்த தீன் பூமியிலே உறுதி பெறுவதற்காக என்ன நேரத்தை நீ கொடுத்தேன்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? நமக்கு அந்த கான்செப்டே இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரவுவதற்காக, அந்த மார்க்கம் உறுதி பெறுவதற்காக செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஒரு மஸ்ஜிதுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செலவு செய்வது, அங்கே அந்த மாணவர்களுக்கு கல்வி போதிக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு செலவு செய்வது, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு செலவு செய்வது. நமக்கு புரிய மாட்டேங்குது, நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கு ஒழுங்கான ஒரு ஊதியம் கொடுக்கப்பட்டு மஸ்ஜிதுடைய இமாம்கள், மஸ்ஜிதுடைய மக்தப ஆசிரியர்கள் நிர்வகிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி மோசமாயிருக்குமா? நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. ஒரு நாடு எப்படி ஒரு ஆர்மி மேனை பாதுகாக்கிறதோ அதே போல நீங்க உங்க மஸ்ஜிதுடைய இமாம பாதுகாக்கணும். உங்க மஸ்ஜிதுல குர்ஆன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரை நீங்க பாதுகாக்கணும். அவருக்கு நீங்க வீடு கொடுக்கணும், அவருக்கு நீங்க மருத்துவம் கொடுக்கணும், அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். அவர் எங்க படிக்க வைக்கிறாரோ அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் நீங்க கட்டணும். அவருக்கு மெடிக்கல், அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு மெடிக்கல் நீங்க கொடுக்கணும். இப்படி கொடுத்து பாருங்க, தீன் பரவுதா, தீன் ஓடுதா இல்லையான்னு பாருங்க. உலகத்திலேயே மகா கர்மி தீனுக்கு செலவு செய்யறதுல யாருன்னு சொன்னா இன்னைக்கு பிரியாணி திங்கிற பாயாகிய நம்ம தான். ஆலிம் சாருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அப்படியே யோசிச்சு, அட பிச்சைக்கார பேல, நீ என்னமோ உன் பாக்கெட்ல இருந்து கொடுக்குற மாதிரி 4 பேர்கிட்ட வசூல் பண்ண காசு பள்ளிவாசல் அக்கௌண்ட்ல பேங்க்ல கிடக்கு, அதுல இருந்து எடுத்து கொடு. புரியுதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பல 100 பள்ளிவாசல்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கோடி கணக்கில் இருக்கு, கோடி கணக்கில் இருக்கு. ஆனா மஸ்ஜிது இமாமுக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்தா போடும் அப்படின்னு முடிவுல இருக்கிறாங்க. எப்படிங்க நிர்வாகம், எப்படிங்க பள்ளிவாசல் முன்னேறு, எப்படி இந்த கல்விக்கு மக்கள் வருவார்கள்? சரி, தலைப்பு மாறிட வேணும். வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ். இந்த 195வது வசனத்தினுடைய 2வது பகுதி தான் நம்முடைய தலைப்பு. வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹலுகா. என்ன செய்யாதீர்கள்? உங்களது கரங்களை அழிவில் நீங்கள் போட்டுக் கொள்ளாதீர்கள். நேற்று கூட அபூ அய்யூப் அன்சாரியை பேசணுமா? ரலியல்லாஹு அன்ஹு பேசணுமா? இல்லை, எங்க பேசணும்? அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி நேற்று பயனில் பேசணுமா? கடுமையான எதிரிகள். அப்ப அபூ அய்யூப் அன்சாரி அதே போல 2 சஹாபாக்கள் எதிரிகளுக்குள்ளார உள்ளார போக முயற்சி பண்றாங்க. அப்ப கூட இருந்த ஒரு கொஞ்சம் பேரு கையை பிடிச்சு தடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், உங்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். இவ்வளவு பெரிய எதிரிகள் இருக்கும் பொழுது நீங்க எப்படி போறீங்க? உங்களை கொண்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு கோபம். யாருக்கு? அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அட அறிவாளிகளா, அல்லாஹ்வுடைய வசனத்தை திரிக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை திரிக்காதீர்கள். திரிக்காதீர்கள்னா அதுக்கு தவறான பொருளை கொடுக்காதீர்கள். எங்களுக்கு தெரியும், அன்சாரிகளாகிய எங்களுக்கு இந்த வசனம் எப்போது ஏன் இறங்கியது என்று. அபூதாவுதுடைய அறிவிப்பை எடுத்து படிச்சு பாருங்க. எங்களுக்கு தெரியும் இந்த வசனம் ஏன் இறங்கியது, எப்போது இறங்கியது என்று. அன்சாரிகளாக எங்களை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அவர்களோடு நாங்கள் போர் செய்தோம், செல்வத்தை செலவு செய்தோம். எப்போது அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தானோ, செல்வத்தை கொடுத்தானோ, வசதியை கொடுத்தானோ, பிறகு நாங்கள் யோசித்தோம், இப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு வசதியை கொடுத்து விட்டானே, நாம் ஏன் இப்போது அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும்? இப்போது நாம் ஏன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு செல்ல வேண்டும்? அதுதான் அதிகமான மக்கள் வந்து விட்டார்களே, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் எங்களுடைய விவசாயங்களை நோக்கி இத்தனை ஆண்டுகளாக நலிந்துவிட்ட எங்களுடைய விவசாயங்களை சரி செய்வதற்காக விவசாயத்தை நோக்கி சென்றோம். அப்பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினார். புரியுதா? அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு செல்லாமல், அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு செலவு செய்யாமல், அல்லாஹ்வுடைய நபியுடைய தீனுக்கு செலவு செய்யாமல், உங்களுடைய நேரத்தை கொடுக்காமல், இனி நமக்கு இது வேணாம் போறோம், இனி நாம் நம்முடைய துன்யாவை நோக்கி செல்வோம் என்று செல்வது அழிவில் போட்டுக் கொள்வது, நாசத்தில் போட்டுக் கொள்வது. இதுதான் அந்த வசனத்துக்கு விளக்கம். தப்பான அர்த்தம் சொல்லாதீங்க. அப்ப இந்த வசனத்தை அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கு நமக்கு நிறுத்தி பாருங்க. நம்முடைய அழிவுக்கு நாமே குழி தோண்டி வச்சிருக்கோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், "வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன்." அல்லாஹ் சொல்றான், "குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி." அல்லாஹ் சொல்றான், "வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயம்ூருன பில் மஅரூஃப்." அல்லாஹ் சொல்றான், "வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅதின் யம்ூருன பில் மஅரூஃப் வயன்ஹூன அனில் முன்கர்." அல்லாஹ் சொல்றான், "குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ்." அல்லாஹ் சொல்றான், "அத்தாயிபூன அல்-ஆபிதூன ஸாலிஹூன அர்-ராக்கிஊன ஸாஜிதூன அல்-ஆமிரூன பில் மஅரூஃபி வன்-நாஹூன அனில் முன்கரி வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ்." மண்டையில நமக்கு எதுவுமே ஏற மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிர் பொருளை செலவு செய்வதை, கொடுப்பதை, இந்த தீன் பரவ வேண்டும். நல்ல கவனிங்க, இதுதான் அடிப்படை. ஒன்று என்ன சொல்லுங்க? தீன் பரவணும், ஸ்ப்ரெட், பரவிக்கிட்டே இருக்கணும். ஒரு முகன் சொன்னா ஒரு மாசத்துக்கு 5 பேர் முஸ்லீம் ஆகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது சொல்ற உதாரணத்துக்கு, அது நம்பரை போட்டு பிடிச்சிக்காதீங்க. உதாரணத்துக்கு அந்த முகன்னால சுத்தி உள்ள ஒரு 5 பேர் முஸ்லீம் ஆகிட்டே இருக்கணும். புரியுதா இல்லையா? இஸ்லாம்ல பலவீனமா இருக்கிற 5 பேர் இஸ்லாம்ல ஸ்ட்ராங்கா வரணும். அந்த இஸ்லாத்துக்கு வந்து 5 பேர் போய் 10 பேரை கூட்டிட்டு வரணும். நீ அந்த இஸ்லாத்துக்கு வந்தவனுக்கு உதவியை செய்யலன்னு சொன்னா அவன் எப்படி போய் 10 பேரை கூட்டிட்டு வருவான்? கேள்வி புரிஞ்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒருத்தர் வரார், யார் ரசூலுல்லாஹ், அவர் இன்னும் அப்போதைக்கு முஸ்லீம் ஆகல, இங்கே தூரத்துல இருந்து வந்தார், எனக்கு தர்மம் கொடுக்கலாம் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆடுலாம் ஓடிட்டு போட்டாங்க, அதெல்லாம் வாங்கணும்னு முஸ்லீம் ஆயிட்டாரு. வாங்கிட்டு முஸ்லீம் ஆயிட்டு நேரம் அவர் வில்லேஜுக்கு போனார். எங்க போனாரு? அவரு வில்லேஜுக்கு போயிட்டு, எப்போ ஊருக்காரங்களா அந்த வாயா போகும்போது எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறாரு, முஸ்லீம் ஆயிடுவோம். எல்லாருக்கும் வறுமையை பயப்படாதவர் செலவு செய்வதை போன்று அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிற வாங்கப்பா, எல்லாம் வந்து முஸ்லீம் ஆயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. புரியுதா இல்லையா? அப்ப நம்முடைய கான்செப்ட்ல நம்முடைய நேரத்தை மார்க்கத்திற்காக செலவு செய்யறதும் இல்லை, நம்முடைய செல்வத்தை மார்க்கத்துக்காக செலவு செய்யறதும் இல்லை, நம்முடைய அறிவை மார்க்கத்துக்காக செலவு செய்யறதும் இல்லை, நம்முடைய உழைப்பை மார்க்கத்துக்காக செலவு செய்யறதுமே இல்லை. மொத்தமா எதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிட்டோம்? பிறந்தவன படிக்கணும், படிச்சவன சம்பாதிக்கணும், சம்பாதிச்சவன கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் புள்ள பெறணும், புள்ள பெற்றவன புள்ளைய படிக்க வைக்கணும், அடுத்து பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும், முடிஞ்சிடா லைஃப். எப்படி? இது ஒரு கேவலமான லைஃப் இல்ல? இதை தவிர ஒரு இது நோக்கமாக இது சொல்லுங்க.
இது என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் இதுன்னு யாராவது சொன்னா என்ன செய்வீங்க நீங்க? அப்ப கேட்டா டேய் எதுக்குடா அப்ப நீ தொழுகையில வந்து குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எதுக்கு ஓதுற நீனு? இது எதுக்கு நீ ஓதுறப்ப? படிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, பொண்டாட்டி கட்டுறதுக்கு, புள்ள பக்கிறதுக்கு, புள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, புள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு, இதுக்குதான் லைஃப்னா இதை எதுக்கு ஓதுற? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து. எதுக்கு இது ஓதுறப்ப? இதுக்கும் உன்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பானாக. நான் ஆரம்பத்தில் சொன்னதை திரும்பி சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய மண்டையை கழுவணும், நம்முடைய சிந்தனையை கழுகணும், நம்முடைய புரியுதலை கழுகணும். நமக்கு தீனை முன்னாடி வைக்கணும், தீனை முன்னாடி வைக்கணும். நீங்க எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் இருங்க, அது ஒரு நல்ல இயக்கமா இருந்தா பிரச்சனை ஒண்ணு கிடையாது. அதன் மூலமாக நீங்க 4 சமூக சேவை செய்றீங்க, ஊர் மக்களுக்கு 4 நல்ல காரியம் செய்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துல பார்த்தங்க நானு ஒருத்தன் சும்மா சொர்க்கத்துல டூர் போய்கிட்டே இருந்தான். எப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எப்படி சொன்னாங்க? சொர்க்கத்துல டூர் போனா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah. சொர்க்கத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறான், பறந்துகிட்டே இருக்கான் சொர்க்கத்துல. எப்படி செய்யலாம்? பறந்து நல்லா குதிரை, தங்க குதிரையை கொடுத்துருவான், 2 ரெக்கை ஏறி உட்காந்து மனசுல நினைச்சா போதும், சொயின்னு பறந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் தெரியுமா? அவன் ஊர்ல தெருவுல ஒரு மரம் நடுவான நட்டுக்கால இருந்துச்சு. மக்கள் போறது வர்றதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப், தொந்தரவா இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சான்? ஒரு கோடாரியை எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை வெட்டிட்டு அதை சுத்தம் பண்ணி அந்த ரோடை சமப்படுத்தி கொடுத்துட்டான், மக்கள் ஃப்ரீயா போயிட்டு வர மாதிரி. அதனால அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சோசியல் ஒர்க், சமூக வேலைகள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடத்துல அவார்டு, ரிவார்டு இருக்குங்கிறது எந்த மாற்று கருத்து இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பொருந்திக்கிறான். அஸ்ஸாஇ அலல் அர்மிலதி கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். விதவைகளுக்கு யார் பொருளாதார உதவி செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்தவரை போல. ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது பார்ட் ஆஃப் தீன். அது என்னது? அது என்னது சொல்லுங்க? ஒரு மார்க்கத்தின் ஒரு பகுதி. அதோடு நான் முடித்துக் கொண்டேன் என்று நாளைக்கு போய் அல்லாஹ்ட்ட நிக்க முடியாது. அதோடு என் வேலை பொறுப்பு முடிந்து விட்டது என்று நான் போய் அல்லாஹ்ட்ட கை தூக்க முடியாது. ஒரு சஹாபி வருவார், கை வெட்டப்பட்டவராக. மதீனாவிலே பிறந்த ஒரு சஹாபி வருவார், எங்கேயோ ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டவராக. ஒரு வரவில்லையா? மூத்தால் அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் எங்க இருக்கு? ஜோர்டான்ல இருக்கு. மதீனால இருந்து எதுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போய் அந்த ஷஹீத் ஆகணும் சொல்லுங்க? காதிசியா போய் வைத்து பாருங்கள், படிங்க, வரலாறு படிங்க. ஏன் இதெல்லாம் எதுக்கு? முடிஞ்சு போச்சா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் எப்போதும் உயிரா உள்ள தீன் இது. இதை பரப்புவதற்காக, இதை உறுதிப்படுத்துவதற்காக, இதனுடைய தாவாவுக்காக, இதனுடைய தாலீமுக்காகத்தான் நான் 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 எனது வாழ்க்கை, எனது அறிவு. இது செழிப்பா இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்லுவேன் சில பேர்கிட்ட, நாங்க சோசியல் ஒர்க் அது செய்யறோம், இது செய்யறோம். இதை மற்றவனு தான் செய்யறான், உன்னை விட அதிகமாக கூட செய்யறான் இல்லையா? கிறிஸ்துவர்கள் சோசியல் ஒர்க் செய்யலையா? செய்யலையா? எத்தனையோ ட்ரஸ்ட் காபிர்கள், செட்டியார்கள், நாடார்கள் சோசியல் ஒர்க் செய்யலையா? உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ இதோட நிறுத்திக்கிட்டா? உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ அதோட நிறுத்திக்கிட்டா? உனக்கு அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அல்லாஹ்வுடைய தீன், லா இலாஹ இல்லல்லாஹ். இது பரவணும். இது யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ அன்சாரல்லாஹ் கமா قال عيسى ابن مريم للحواريين من انصاري الى الله قال الحواريون نحن انصار الله.
அதனால் அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்ஹம்துலில்லாஹ் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. சில நேரங்களில் தொய்வு வரும், சோர்வு வரும், உடனே அதை சரி செஞ்சிரு. அந்த சோர்வு அதிகமாகிவிடக்கூடாது, தொற்றிக்கொள்ளக்கூடாது. புரியுதுங்களா? உடனே அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும், மஷூரா பண்ணணும், சேர்க்கணும், போய் பார்க்கணும், வைக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜித் நபவியுடைய மஸ்ஜித். புரியுதுங்களா? அந்த ஒரு உம்மத்தாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. நல்ல செய்திகளை கொண்டு பலன் பெறக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இதனால் வரை நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் தவறுகள் ஏற்பட்டு விட்டனவோ அல்லாஹ் தஆலா நம்மை அதற்காக மன்னித்தருள்வானாக. வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக நாம் முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிப்பதற்கு, அந்த ஈமானோடு அந்த உணர்வோடு நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.